முதல் ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் மல்லம்பட்டி ஏசிசி டேக்கிங் ஆன் நாகேஷ் பிரதர்ஸ் ஃப்ரம் குளத்தூர். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க நாகேஷ் பிரதர்ஸ். பொதுவாக நம்ம 2 நாள் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணுவாங்க, இவங்க பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் ஆனந்த், ஓப்பனிங் பவுலர் யோகேஷ். முதல் பந்து டாஸ் பாலை தாண்டி விக்கெட்டு கேட்சா பிடிச்சிருக்காரு காட்டன் போல்டிங்க. முதல் பந்து எதிர்பாரா திருப்பம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்து, லாங் ஆஃப் விளக்கி வச்சுருக்காங்க. போட்டது யாக்கிங் லென்த். அந்த ஃபீல்டர் இப்போ தான் கரெக்டாக நவுத்தி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து வச்சு போட்டிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று இப்போ பரத் ஸ்ட்ரைக்கில். செம்ம இடம், அதான் லைன், அதான் லென்த்து, பர்ஃபெக்ட் பால். ஃபாஸ்ட் பாலர் இருந்து போன பால் டவுன் தி லெக் வைடு. வெயிட் சைட் நோ பால் என்ற கால் வந்திருக்கு, கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று, ஃப்ரீ ஹிட் ஆன் த வே. இலவச பந்து ஃப்ரீ ஹிட், சூப்பராக போட்டார். ஸ்டேடியவே சொருவ பார்த்தாங்க. ஸ்கூப்புக்கான ட்ரை ஃபாஸ்ட்டாக போட்டார், ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க விக்கெட் கீப்பர். ஸ்டாப் பண்ண முடிஞ்சு டாட் பால். விக்கெட் பால், விக்கெட்டாக மாறுதான்னு பார்ப்போம். செட்டாகி நின்று சேட்டில் பண்ண விடலை பேட்ஸ்மேனை. ஸோ பரத் ஆட்டம் நடந்து வெளியே. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 5, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் பால் விக்கெட்டு, இறுதி பால் விக்கெட்டு. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு நியூ பவுலர் அஜய். ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு இன்ஃபீல்டை. 2 கொடுத்து பார்த்தாங்க, பேக்கப் பால் வந்த காரணத்தினால ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. நின்று எடுத்தாரு, 6க்கான நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த 6 ஓட்டம் ஓவர் பவர் பண்ண பார்க்கல, வர விட்டாரு, வாட்ச் பண்ணாரு, வெயிட் பண்ணி தட்டி தான் விட்டாரு. வர விட்டு ஆட பார்த்தாரு, கேப்ல போயிருக்கு. மிட்டாப்பை கொஞ்சம் விலக்கி வச்சிருந்தாங்க. சிங்கிள். அஜய் டு பாலா. டாஸ், செகண்ட் டைம் டாஸ், இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி போயிருக்கு. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளேங்கிற காரணத்தினால ஓட விடுது அந்த ஃபீல்டரை. ஓடி எடுக்கப்பட்ட 3. ஏட்டம் கொடுக்கல, பாடியில் விழுந்திருக்கு. டாஸ் பால். 2 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டுருக்காங்க, 17 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பாலர் சிங். ரைட்டாக மறந்து விக்கெட், முதல் பால். டாஸ் பாட்டம் ஆட யூஸை பார்க்க முடிஞ்சு, பட் ஸ்டாப்பையும் பார்க்க முடியுது. தாண்டிடும்னு நினச்சேன், தடுக்க முடியாதுன்னு நினச்சப்போ தடுத்து கொடுத்தாங்க. ஷோ வளைச்சு 4 பேர். வெல் பிளேட் இன் தி கேப். டாயிங் வித் தி ஃபீல்டர் கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. முதல் பால் 6 அடித்த பேட்ஸ்மேன் மணி இப்போ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி கொடுக்குறாரு. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. இறக்க பார்த்தாருங்க, இறங்கிடும் நினச்சேன். பேட்டில் கேப்பில் மீண்டும் ஒரு 4 ஓட்டம். எல்லாருமே நின்ட்டாங்க, ஸ்டன்னாக நின்ட்டாங்க. 4 ஓட்டம் போயிடுச்சுன்னு நினச்சப்ப நின்றுச்சு அந்த இடத்துல. ஓடி எடுத்துருவாங்களோ. ஓடி எடுக்கப்பட்ட 3. கண்டிப்பாக டயர்டாகுது, ட்ரைன் ஆகுறாங்க. நல்ல வெயில். லாஸ்ட் மூவ். குயிக்காக ஓடி எடுக்கப்பட்ட 1. 1 மோர் ஓவர் முடியும். ஐயோ, பேட்டில் போட்டு காலையை போட்டு சொந்த ஒன்றுது. பந்து போட்ட பந்து வீச்சால் தடுத்து கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 28 ஆடி இருக்காங்க. அடுத்த பால் முத்து, தோனி முத்து. முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் தந்து ஃப்ளோட்டை கூட தூக்கி போட்டார். கரெக்டாக இறங்குச்சு பந்து. அல்டிக்கா பார்க்கல, அசால்ட்டாக போட்டாருன்னு சொல்லலாம். முதல் பால் சிங்கிள். ஓடலை வச்சுக்கிட்டாங்க. நல்லா போட்டிருக்காரு, அது கேப்ல. இந்த முறை நல்லா ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். ஒரு 4 ஓட்டம். அந்த இடத்த ஓப்பனாக தான் விட்டு வச்சு நிறைய ஃபீல்டர், நிறைய பவுலர் போடுறாங்க. அங்கே ஃபீல்டிங் விற்கிறது கிடையாது, அதை யூஸ் பண்ணிட்டாரு. ப்ராப்பராக போனார், முன்னாடி போனார். பந்தோட வெயிட்டை யூஸ் பண்ணி போடுறாரு. பிடிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டை பிடிச்சாங்க. பேஸ் கால். விக்கெட் கொடுத்துருக்காங்க.
பரவாயில்ல, யோசிச்சு கொடுத்தாலும் விக்கெட் கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அம்பானி முகேஷ். சிறப்பான பந்து வீச்சு. அடியா அப்படின்னு நல்லா போடுறாரு. ஸ்லோவாக கரெக்டாக யூஸ் பண்ணுற அந்த வெயிட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ டாக்டிக்கலாக போகிறாருங்க. ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டரை உள்ளே வச்சு நாட் அவுட். டாட் பால். ஆனால் போன போட வைடே ரீபால். அந்த பால் பேட்ஸ்மேனுக்கு நல்லா டைமிங் கொடுத்து தான் போடுறாரு. ஆனால் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. அந்த மாதிரி போடுறாரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் நாகேஷ் பிரதர்ஸ். அடுத்த நியூ பாலர் நந்து. ரைட் ஆம் பவுலர். ஒரே கையில் பேட்டை விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். அங்கே நல்ல ஃபீல்டராக ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க. நீர்பள்ளி காத்தி சப்பா நின்று ஒரு கேட்ச் எடுத்து சப்பா பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லலாம். அம்பானி ஆட்டம் நடந்து வெளியே. செகண்ட் பால் இறங்கி போனார் பேட்ஸ்மேன் சச்சின். ஒரு பஞ்சு அங்கே தடுக்க முடியல. 4 ஓட்டம். கேப்பில் வர விட்டு ஆனாரு. உள்ளே புந்துருவோன்னு நினச்சப்ப பூர விடாமல் தூக்கிட்டாருங்க. மீண்டும் ஒரு 4. ஸ்டிக்கு மேலே வருது பந்து. ஸ்டிக்கில் இறங்கிடுமோன்னு நினச்சேன். பிட்டா பவுன்ஸ் படலை ஸ்டிக்கில். தடுத்தையை கொடுத்துட்டாரு. டாட் பால் மீண்டும். ஒன் மோர். லேட்டாக ரிலீஸ் பண்ணார். இழுத்து போட்டார். மீண்டும் லெஃப்ட் ஆம் போயிருக்காங்க தோனி முத்து. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 45. 4 விக்கெட் விட்டு. டாஸா விழுந்துருச்சு. ஸ்விட்சில் மீண்டும் ஒரு 4 ஓட்டம். சச்சின் லாஸ்ட்டாக வந்தாலுமே இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 3வது பவுண்டரி அவர் பேட்லேருந்து. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. அது வேக்கண்டான ஏரியா. தடுக்க ரைட் ஃபீல்டர். ரைட்டான ஃபீல்டர்னு சொல்லலாம். சிங்கங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. டோ ஃபுல்லர். ஓடி எடுக்கப்பட்ட 2 கொடுத்துருக்காங்க. இறங்கி போய் லாஃப்ட்டுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டும்தான் ஓடலை. ஓட் ஸ்டாப். மீண்டும் சிங்கிள். முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து 4 ஓட்டம். பேட்டில் பட்டு பாடியில் பட்டு 4ஆம் மாறிடுச்சோ. எப்படி பார்த்தாலும் செம ஓவர் போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஆம் யங் பவுலர். டார்கெட் 59 ரன்னு. ஜெய்சிங் காக்கா சிங் ஸ்டெக்கில். திரு ஸ்டெக்கில். ஓப்பனிங் பவுலர் ஈஸு. முதல் பால் யாக்கிங் லென்த் வைட் யார்கர். கரெக்டாக உரசி போட்டார். வைட் லைனை உரசி பின் பாயிண்டாக போட்டு காட்டியிருக்காரு. ஒரே கையில் லாஃப்ட்டுக்கு போட்டார். அம்பானி பக்கத்தில் போனார். கையில் போட்டு விழுந்திருக்கு. பட் நல்லா ட்ரை. செம்ம த்ரோ வேறு வந்திருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் குருபாரதி. ஸ்லோவராக போட்டாங்க. லாஃப்ட்டுக்கு போகல பேட்ஸ்மேன். செம்ம ஃபாஸ்ட் அடிச்சார். பேக்கப் கால் இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட் அடிக்கிறது டேஞ்சர். டாஸ் பால் கொஞ்சம் வாட்ச் பண்ணி மிடில் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அட்வான்ஸ் மூவ்மெண்ட் காட்டிட்டாங்க பேட்ஸ்மேன். போன பால் வைடு. நல்ல ஷாட். குட் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரக் பியூட்டிஃபுல்லி பை லெஃப்டி பேட்ஸ்மேன். அந்த ஃபுல்லர் பால் ஃப்ளாட்டாக போட பார்த்தாரு பவுலர். இந்த டாஸ் பால்லே இதே ஷாட் தான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்போ படலை. இப்போ தெளிவாக பட்டுருச்சு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளேயரில் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 8. 13 விக்கெட் லாஸ். ஏசிசி மல்லம்பட்டி. செகண்ட் நியூ பவுலர் லெஃப்ட் ஆம். இம்ப்ரெசிவ் பிளேயர். இம்ப்ரெசிவ் பேட்டரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. மேட்ச் ஓவர்லாம் போட்டு தாண்டி ஒரு நல்ல ஆக்ஷன் வச்சுருக்காரு. முதல் பால் விக்கெட்டு. 1% உள்ளே கொண்டாந்துருக்கு. காலில் இறக்கியிருக்காரு. குத்தி போட்டார். ஹைட்டான பேட்ஸ்மேன். திருப்பியோட ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு. அந்த பம்போட ரைஸை எடுத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 4 ஓட்டம். முதல் இன்னிங்ஸ் அந்த இடத்துல போன பவுண்டரி ஸ்டாப் ஆச்சு. இந்த தடவை போயிடுச்சு.
சூப்பராக போடுறாருங்க. ரிலீஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மீடியம் பேசினாலுமே ஒரு மொரட்டு பந்து வீச்சு போட்டுட்ருக்காங்க. ஒரு டெரிஃபிக் பால். யாக்கிங் லென்த் ஜம்ப் பண்ணிட்டார் பேட்ஸ்மனும். டாஸ் பால் up and over the fielder head. பிடிச்சி அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் மல்லம்பட்டி ஏசிசி. அடுத்த நியூ பாலர் சச்சின். ஃப்ரீ ஹிட். முதல் பால் வேஸ்டேஜ் நோ பாலாக இருந்துச்சு. ஷார்ட்ரா அப்படின்னு கத்திட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். செகண்ட் டைம் அந்த இடத்துல 4 பதிவு பண்ண அதே பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் உள்ளே வந்து ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால். இந்த ஷாட் நல்லா படுது. இப்போ கான்ஃபிடண்டாக ஆடுறாருன்னு சொல்லலாம். கேப்டன் ஆஃப் த டீம் மல்லம்பட்டி ஏசிசி குரு பாரதி சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே ஆஃப் பாலி ஃபுல்லர் பால் கேட்சை விட்டுருக்காங்க. இதுவும் டாட்டா மாதிரி இருக்க வேண்டியது ஒரு விக்கெட்டாக கிடைக்க வேண்டியது மிஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் பால் தாண்டி போயிடுச்சு. தலையை தாண்டி போயிடுச்சு. மல்லம்பட்டி ஏசிசிக்காக நின்று முதுகெலும்பா நிற்கக்கூடிய ஒரு பிளேயர் லெஃப்டி பேட்ஸ்மேன். இந்த கிரவுண்டுக்கு லெஃப்ட் ரொம்ப முக்கியம். விண்டு இப்போ அடிக்கலை, பெருசாக அடிக்கலை. பட் இருந்தாலும் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்ச் சேஞ்ச். ரிசல்ட்டில் சேஞ்ச். வெரைட்டி பார்க்கணும். பவுலர் ஒருத்தர் தான் போகணும். பக்கத்தில் போகணுன்னாலும் போய் பார்த்தாருங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டு ஒரு மீண்டும் அதே லெஃப்ட் ஆம். ஓவரோட முதல் பால் ரீ யாருக்குங்க. செகண்ட் டைம் இந்த பேட்ஸ்மேனுக்கு அதே பின் பாயிண்ட் யாருக்கிற போட்டு காட்டியிருக்காரு. செகண்ட் பால் அந்த லெக் ஸ்டம்பை பார்த்து போட பார்த்தாரு. முதல் பால் வைடு போனதும் அப்படி தான் போச்சு. அதுவே க்ளோஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிடிச்சி அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு அடி முன்னாடி போட்டாங்க. ஃப்ளாட்டாக பேட் அவுட் பார்த்தாரு பேட்ஸ்மேன். ரன்னிங்லேயே அந்த கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. யார் பாது உள்ளே பூந்து தட்டி தூக்கிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜய். போன பால் வைடு ரீ வந்த பால் சூப்பராக போட்டாருங்க. பிச்சை கரெக்டாக யூஸ் பண்ணார். லென்த் குட் லென்த்தில் போட்டாங்க. ஸ்கிட்டியாக வந்திருக்கு பந்து. மீண்டும் நல்ல பந்து. ரன்னிங் கேட்ச் எடுத்த தெய்வா பக்கம் போச்சு. தடுப்பு பணி சிறப்பாக இருந்துச்சு. ஒரே ஓட்டம் மட்டுமே. கஞ்சிக்கிட்டே 2 வைடு. 12 பால் பாக்கி இருக்குது. 21 தேவை. 4 ஓவருக்கு 38 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு பாலா. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால். லெஃப்ட்டுக்கு ஒரு ஆஃப் கட்டர். சிக்கனில் குத்தி பந்து வெளில போயிருக்கு. ஆச்சாருங்க. ஷாட்டியா அப்படின்னு கத்துறாங்க. தோனி முத்தங்க. மீண்டும் ஒரு 6 ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் பார்க்க முடியுது. போன பால் வைடு. போட்டார். ஸ்லோவாக போட்டார். தாண்டி போயிடுச்சு. தலையை தாண்டி போயிடுச்சுங்க. அங்கே 2வது 6 அதே இடத்துல இந்த ஓவரில். நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஓட மாட்டாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வைக்க பார்ப்பாங்க. ஸ்டெப் நோ பால் வேறு. ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட். சத்தம் பத்தாது. விசில் போடுங்கிற மாதிரி தான் இருக்குது. அடிச்சிட்டாருங்க. 3வது 6 எண்டு வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு. கேப்டன் இன்னிங்ஸ் சொன்னதுக்கு ஆடி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் 1 பை மல்லம்பட்டி ஏசிசி. சிறப்பான இன்னிங்ஸ். மோஸ்ட் அவைட்டட் இன்னிங்ஸ். குரு பாரதி பேட்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு